ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்லோகம் 21, ஸ்லோகா 20. மரிசீர்த்தமனோஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதிஹி. மரிச்சீர், தமனோ, ஹம்ச, சுபர்ணோ, புஜகோத்தமஹ, ஹிரண்யநாப, சுதபா, பத்மநாப, பிரஜாபதிஹி. இந்த 21வது ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கம். பூர்ணச்சந்திரன் போன்ற அழகிய ஒளி உள்ளவன் மரிச்சி. தன் குளிர்ந்த ஒளியால் நம் தாபங்களை தீர்ப்பவன். தமன, அழகிய நடை உள்ளவன், அம்ச அவதாரம் செய்தவன். அம்ச, கருடனை வாகனமாக உடையவன், நம்மை சம்சார சாகரத்தை தாண்டி வைப்பவன். சுபர்ண, ஆதிசேஷன் மீது சயனித்து நமக்கு சேவை சாதிப்பவன். புஜகோத்தமக, அழகிய திருநாபிய உடையவன். ஹிரண்யநாப, பெரும் தவம் செய்து பெறத்தக்க திவ்ய ஞான ஸ்வரூபி. சுதபா, தாமரை பூத்த திருநாபிய உடையவன். பத்மநாப, பிரம்மனுக்கும் சுவாமி. பிரஜாபதிஹி. இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும். அடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்டான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தின் முதல் சொல்லான மரிச்சீர் என்றால் ஒளி வடிவானவர், தமது மாசற்ற திவ்ய ரூபத்தை காட்டுபவர், ஒளி உள்ளவர்களுக்கும் ஒளியாய் இருப்பவர், கிரணமானவர், பிறவி குருடர் போன்ற மூடர்களான பிராணிகளுக்கும் தமது மாசற்ற திவ்ய ரூபத்தை வெளிப்படுத்துகிறவர், குறுக்கத்தி மலர் போலவும் நிறைமதி போலவும் அழகிய ஒளி உள்ளவர் என்று அம்சாவதாரத்தின் தியானம் கூறப்படுகிறது. கண்ணிழந்தவருக்கும் தன்னை வெளிப்படுத்தும் ஒளிக்கீற்றானவர். மரிச்சீர் என்றால் பிரகாசம் என்று அர்த்தம். பிறவியில் குருடர்களாக பிறந்தவர்கள் கூட தன்னை காணும்படியாக பிரகாசிக்கின்ற ரூபம் கொண்டவன். குறுக்கத்தி மலர் சந்திரன் போன்று அழகான ரூபம் கொண்ட எம்பெருமான் உள்ளான். பரம்பொருள் எல்லையற்ற ஒளி. இதனையே பகவத்கீதையில் எல்லா பிரகாசங்களிலும் நான் ஒளி என்று வாசுதேவர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். அடுத்த சொல்லான தமனோ என்றால் தன் ஒளியினால் சம்சார வெப்பத்தை அடக்குபவர். தமன என்றால் அடக்குபவன். மந்தாகினி என்னும் கங்கை போன்று வேகத்துடன் ஓடிவரும் தனது சரீர ஒளி மூலம் சம்சாரம் என்னும் துன்பத்தை நீக்குபவன். இதனால் தமன் என்னும் திருநாமம் கொண்டான். தமன என்றால் மார்பில் உள்ள ஒவ்வொரு ராட்சச உந்துதலையும் கட்டுப்படுத்துபவர். 10 அவதாரங்களின் வடிவங்களில் நன்மைக்கு எதிரான தீயவர்களின் தவிர்க்க முடியாத கொடுங்கோன்மைகளை அவர் கட்டுப்படுத்தினார். வலி, கிளர்ச்சி, துக்கம், மரணம் ஆகிய அனைவரின் இருதயத்தில் உள்ள எதிர்மறை போக்குகளை கட்டுப்படுத்துபவர். எனவே தமன. யமன் முதலிய வடிவில் நின்று தண்டிக்கும் தன்மை உள்ளவர். ராட்சசர்களை கட்டுப்படுத்துபவர், அடங்கச் செய்பவர். அதாவது தத்தம் கடமைகளில் தவறுகிற ஜனங்களை யமன் முதலிய ரூபங்களில் தாமே தண்டிக்கும் தன்மை உள்ளவர். அடக்குபவர், கங்கை போன்ற தேக ஒளியினால் சம்சார தாபத்தை சமணம் செய்பவர். திவ்ய தேக ஒளியினால் சம்சாரம் எனப்படும் பிறப்பு இறப்பு தாபங்களை அடக்குபவர். இவ்வாறு சம்சார தாபத்தை அடக்குகிறவர் தமன எனப்படுகிறார். அடுத்த சொல்லான ஹம்ச என்றால்
பரமாத்மா அஹம்சா என்று தன்மயமாக பாவிப்போரின் சம்சார பயத்தை போக்குபவர். அவரே ஹம்ச. அம்சவதாரம் பண்ணுபவன். ஹன் என்று நடை சொல்லப்படும் அழகிய நடைய உடையவன், மோகனமான புன்முறுவல் உடையவன். அஹம்ச, அதாவது ஹம்ச என்பது அஹம்ச எனப்படும். நானே அவன் என்று ஒன்றாக தியானிப்பவர்களுக்கு சம்சார பந்தத்தை ஒழிப்பவர், எல்லா தேகங்களிலும் ஆத்மாவாக செல்லுகிறவர். இப்படிப்பட்ட அம்சாவதாரம் செய்தவர், பற்றுகளை அறுப்பவர், அழகாக நடப்பவர், அழகான புன்சிரிப்புள்ளவர், சுத்த சத்துவமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடிய சிறந்த அம்சாவதாரம் செய்த பகவானுக்கு என்று தியானம் சொல்லப்படுகிறது. தூய அன்னமாய் அவதரித்தவர். அம்ச என்ற பதத்திற்கு மனோகரம் என்ற அழகு, ஹந்தி கச்சதி என்ற நடப்பவன், சம்யதே என்ற புன்னகை இவ்வாறு பொருள் கொள்ளப்படும். அதாவது அழகாக நடப்பவன், புன்னகை செய்பவன், சுத்தமான சத்துவமயமான மங்களகரமான திருமேனியுடன் கூடிய அன்னமான பரம்பொருள் என்பது இதற்கான பொருளாகும். அடுத்த சொல்லான சுப்பர்ண என்றால் சம்சார கடலில் இருந்து கரை சேர்க்கும் அழகிய சிறகுகளை உடையவர். பேரறிவு, மோக்ஷ, இன்பம் என்ற பொலிவான சிறகுகளை, இறக்கைகளை உடையவர். இந்த அழகான சிறகுகளை கொண்டு சம்சாரம் என்னும் பெரும் கடலிலிருந்து நம்மை மீட்பவன். எனவே சுப்பர்ண என்ற பதம் பொருள் தரும். எனவே பகவான் சுப்பர்ண என்ற திருநாமம் பெற்றான். வெள்ளை இறக்கைகளை கொண்ட ஒரு ஜோடி பறவைகளை குறிப்பதாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு பறவை பழங்களை பறிக்கிறது, மற்றொன்று சாப்பிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. இது எதனை குறிக்கிறது என்றால், இந்த சுப்பர்ணா என்ற அந்த பதமானது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில், ஒரே உடலில் அமர்ந்திருப்பதை கூறுகின்றன. ஒன்று ஜீவன், அதாவது செயல்களின் பழங்களை உண்கிறது. மற்றொன்று சுயமானது, வெறுமனே சாட்சியாய் உற்று பார்க்கிறது. விஷ்ணு என்பது அனைத்தையும் அனுபவிக்கும் உணர்வு தத்துவம். இங்கு விபவாவ அவதாரங்களில் முதன்மையான விஷ்ணு எனப்படும் பத்மநாப அவதாரம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அழகிய இறகுகள் உடைய இரண்டு பறவைகள், ஒன்று ஜீவாத்மா பரமாத்மாக்களை பற்றிய ஸ்ருதி சொல்லுகிறபடி பேரறிவு பேரின்பம் ஆகிய இரண்டு அழகிய சிறகுகளை உடையவர் கருடரூபி. இந்த அழகிய சிறகுகளால் சம்சார கடலில் இருந்து கரை சேர்ப்பவர். இது அம்சாவதார குறிப்பு ஆகும். அடுத்த சொல்லான புஜகோத்தமக என்றால் சர்பங்களுள் சிறந்தவர். சர்பங்களுள் ஆதிசேஷனுக்கும் மேற்பட்ட சேஷியாகிய சுவாமி, அரவணையில் பள்ளி கொண்டிருப்பவர். மனோமயமான ஆதிசேஷன் என்னும் சயனத்தில் திவ்ய ஞான வடிவமாக விளங்கும் பிரபு என்னும் தியானம் சொல்லப்படுகிறது. பாம்பின் மேல் பள்ளி கொண்டு உத்தமராக விளங்குபவர் புஜகோத்தமக. திருவனந்தாழ்வானுக்கு சுவாமி. புஜகம் என்றால் சர்பங்களில் சிறந்த ஆதிசேஷன். சேஷியான சுவாமி அனந்தன் மேல் கிடந்த புண்ணியன். அனந்த சயனத்தில் உத்தமனாய் சேவை சாதிப்பவன். அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணன். மூவுலகங்களை உண்ட பெரிய திருமேனியுடன் அனந்தன் மேல் துயிலும் பரமன் என்று விஷ்ணு புராணம். திவ்ய ஞான வடிவமுடன் ஜெகத் ரக்ஷகன் அனந்தன் மேல் பள்ளி கொண்டுள்ள பரம புருஷனை தியானிக்க வேணும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் புஜகோத்தமக என்றால் உத்தமமான சர்ப வடிவினர். பாம்புகளுக்குள் சிறந்தவர், ஆதிசேஷனுக்கும் தலைவர், நல்ல பாம்பின் வடிவமாக இருப்பவர். அனந்தன் என்னும் ஆதிசேஷனை தனது படுக்கையாக கொண்டு சயனித்துள்ள பகவான் விஷ்ணு, அளவற்றதும் தேஜஸ் கொண்டதும் ஆகிய ஆதிசேஷன் என்ற நாகத்தின் மீது ஈடில்லாத பகவான் விஷ்ணு திருப்பார்கடலில் சயனித்துள்ளான் என்று மகாபாரதத்தில் பகவான் விஷ்ணு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் 3 உலகங்களையும் உண்ட திருப்தியுடன் ஆதிசேஷன் என்னும் படுக்கையில் சயனித்துள்ள பகவான் விஷ்ணு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
அடுத்த சொல்லான ஹிரண்யநாப என்றால் பொன் போல் அழகிய நாபியை உடையவர், பொன் போன்ற உந்தியை உடையவர், தங்கம் போன்ற வயிறு உள்ளவர். நாபி என்பது தொப்புளை குறிக்கும். தங்கமயமான திருநாபியை உடையவர் அவரே ஹிரண்யநாப. ஸ்வர்ணம் போன்று அழகிய நாபியை உடையவர், ஸ்வர்ணத்தை நாபியில் உடையவர். தமது சங்கல்பத்தினால் உண்டாக்கப்பட்ட அஷ்டதலங்களோடு கூடிய பொற்றாமரை வடிவமான நாபி கமலத்தில் பொன்மயமான மேரு தாமரை காயாக விளங்கும்படி இருப்பவர். அழகிய விரும்பத்தக்க திருநாபியை உடையவன். இதனையே திருவாசிரியம் தாமரையுந்தி தனிப்பெரு நாயகன் என்று எடுத்துரைக்கிறது. அடுத்த சொல்லான சுத்தப்பா என்றால் சிறந்த ஞானம் உள்ளவன், திவ்ய ஞான வடிவான பகவான். பகவானை திவ்ய ஞான ஸ்வரூபியாக தியானம் பண்ண வேண்டும் என்று நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான திருமூர்த்தி என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சுத்தப்பா என்றால் நரநாராயண வடிவில் சிறந்த தவம் செய்தவர் அல்லது சிறந்த ஞானம் உள்ளவர். பத்ரிகாசிரமத்தில் நாராயண ரிஷியாக சிறந்த தவம் செய்தவர், மிகவும் உயர்ந்த ஞானம் கொண்டவன். ஞானம் என்றால் அனைத்தையும் காண்கின்ற திறன் கொண்டவன். திவ்யமான ஞானமே வடிவாக உள்ளவனும் எங்கும் நிறைந்தவனும் அவனே பகவான் விஷ்ணு. புகழ்பெற்ற தபஸ்களை கொண்டவர். நிலையான படைப்பு சிந்தனை தபஸ் என்று அழைக்கப்படுகிறது. நரநாராயணன் ஆகி உயர்வான தவம் புரிந்தவர். அடுத்த சொல்லான பத்மநாப என்றால் நாபியில் தாமரையை உடையவன். இதனை பிரம்மபுராணம் யோக நித்திரையில் உள்ள எம்பெருமானின் சங்கல்பம் மூலம் அவனுடைய திருநாபிலிருந்து இந்த பூமியின் ரூபமாக அழகான 8 இதழ்களுடன் கூடிய தாமரை வெளிப்பட்டது. அதன் தங்கமயமான காயானது மேரு என்பதாகும் என்று எடுத்துரைக்கிறது. அனைத்து படைப்பு சக்திகளின் இருப்பிடத்தையும் தனது தொப்புளில் தாங்குபவர். தாமரை மலரை போல வசீகரமான வட்டமான அழகை கொண்ட தொப்புள் பகுதியை கொண்டவர். பத்மம் என்றால் தாமரையை குறிக்கும். பத்மம் போன்ற நாபியை உடையவர் பத்மநாப. அழகிய தாமரையை தன் நாபியில் கொண்டவர். பத்மம் போன்று வட்டமான நாபி உள்ளவர். ஹிருதய கமலத்தின் மத்தியில் பிரகாசிப்பவர். நாபியில் பத்மத்தை உடையவர். யோக நித்திரை செய்து கொண்டிருந்த அந்த பகவானுடைய நாபியில் பூமி ரூபமான சிறந்ததும் அற்புதமுமான அஷ்டதல பத்மம் ஒரு கால் சங்கல்ப மாத்திரத்தினால் உண்டாயிற்று. மேருமலையானது அதன் பொன்மயமான காய் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த சொல்லான பிரஜாபதிகி என்றால் பிரஜைகளுக்கு தந்தையானவர். அந்த நாபி கமலத்தில் பிறந்த பிரம்மதேவர் முதலான பிரஜைகளுக்கு தலைவர். பிரஜைகளுக்கு சுவாமி, நாபி தாமரையில் உண்டான பிரம்மனுக்கு சுவாமி, தேவர்களுக்கெல்லாம் தேவன். இதனை திருவாசிரியத்தில் சிவனையனிந்திரன், இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கன், கைத்தொழ கிடந்த தாமரை யுந்தி தனிப்பெரு நாயகன் என்று எடுத்துரைக்கிறது. இவ்வாறு பிரஜைகளுக்கு தலைவர், நன்மக்களை காப்பவர். நாபி கமலத்தில் பிறந்த பிரம்மா முதலிய பிரஜைகளுக்கு தலைவர், எல்லா உயிரினங்களுக்கும் தலைவர். எல்லா உயிரினங்களும் தோன்றியவனே பிரஜாபதிகி. இவரே அனைத்திற்கும் தலைவன் என்பதை பிரஜாபதிகி என்ற இந்த திருநாமம் எடுத்துரைக்கிறது. இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாகும். இந்த 21வது ஸ்லோகம் தமிழ் வரிகளில்: ஒளிர்வான் கதியாய் நிற்பான், பயத்தை நீக்கிடும் அழகன், நாபி பொன்னாய் மின்னும் பத்மநாபன் உயிர் தலைவன். மீண்டும் இந்த ஸ்லோகம்: மரிச்சீர்தமனோஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதிஹி. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நமஸ்காரம்.